காமராஜரின் முதல் தோல்வி, அண்ணாவின் கடைசி வெற்றி. மறக்க முடியாத 1967 சட்டசபை தேர்தல். திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்முறையாக 1967 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. இந்த தேர்தலில்தான் மாபெரும் அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தன. திமுக முதன்முறையாக 1967 ஆட்சியை பிடித்தது. அண்ணாதுரை முதலமைச்சராக பதவியேற்றார். இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைத்தது தமிழ்நாட்டில்தான் என்று திமுக உடன்பிறப்புகள் ஒரு வரலாறு கூறுவார்கள். அது உண்மையில்லை. திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த அதே ஆண்டில்தான் பஞ்சாபில் சீக்கிய மக்கள் மத்தியில் செல்வாக்குடன் இயங்கி வந்து அகாலிதளம் முதன்மையாக ஆட்சியை பிடித்தது. அதுவும் மாநில கட்சிதான். 1962 தமிழக சட்டசபையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் 206 இருந்தது. அதே 1967 தேர்தல் இதன் எண்ணிக்கை 234 உயர்ந்தது. இந்த தேர்தலில் உறுப்பினர்களின் வளர்ச்சி மட்டும் அதிகரிக்கவில்லை, திமுக வளர்ச்சி ரேகையும் செங்குத்து பாதையில் மேல் நோக்கி உயர்ந்திருந்தது. 1962 தேர்தலில் திமுக 50 தொகுதிகளை வென்றது. அதே 1967 137 இடங்களில் வென்றது. திமுக கூட்டணியில் இருந்த சுதந்திர கட்சி, கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் என பல கட்சிகள் இருந்தன. ஆகவே அவர்களால் 179 தொகுதிகளை பிடிக்க முடிந்தது. 1962 திமுக 50 சீட்டுகளை பெற்றிருந்தது. அதில் ஒரு சீட் அதிகரித்து 51 இடங்களை காங்கிரஸ் 1967 பிடித்தது. இது காங்கிரசுக்கு மாபெரும் வீழ்ச்சி. ஆனாலும் அக்கட்சி தனித்தே தேர்தலை எதிர்கொண்டது. கூட்டணி பலத்தோடு திமுக ஆட்சியை முதல் முறையாக பிடித்தது. 1962 தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்ததும் ஒரே ஆண்டில் கே பிளான் என்ற ஒரு திட்டத்தை காமராஜர் முன்மொழிந்து தன் அதிகார பதவியிலிருந்து விலகி அவர் கட்சிக்கு பணிக்கு திரும்பினார். அது காங்கிரஸை வளர்க்க என அவர் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் நேரடியாக முதலாளிகளிடம் நிதி திரட்ட முடியாது. அப்படி கேட்டால் அதிகார துஷ்பிரயோகமாகிவிடும். அதை மறைக்கவே கட்சி பதவிக்கு சென்று செல்வந்தர்களிடம் வசூல் வேட்டை நடத்தலாம் என காமராஜர் கனவு காண்கிறார் என்றனர். மேலும் எளிய தொண்டன் என கூறிக்கொள்ளும் காமராஜர் சுக வாழ்க்கை வாழ்கிறார். ஏசியில்தான் வசிக்கிறார். பணக்காரர்களின் நண்பர்களாகவே அவர் செயல்படுகிறார் என திமுக, சுதந்திர கட்சி உட்பட பல கட்சிகள் அவரை பற்றி விமர்சனங்களை வாரி இறைத்தன. அதன் விளைவும் பக்தவச்சலம் மாநில மக்களின் மனநிலைக்கு மாறாக எடுத்த முடிவுகளும் காங்கிரஸ் ஆட்சியை 67 முடிவுக்கு கொண்டு வந்தன. இந்தியா முழுவதும் நடக்கும் காங்கிரஸ் ஆட்சியால் நாடே திறந்தவெளி சிறைக்கூடமாக இருக்கிறது என்று ராஜாஜி 1962 தொடங்கி பிரச்சாரம் செய்தார். இந்தி எதிர்ப்பை முன்வைத்து திமுக மாநில மக்களின் ஆதரவை அதிகமாக சம்பாதித்திருந்தது. பக்தவச்சலம் நடத்திய கைது படலம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கியிருந்தது. ஆகவேதான் அவர் திமுக ஆட்சிக்கு 1967 வரப்போகிறது என்று உணர்ந்ததால் ஹிந்தி போராட்டத்தில் போடப்பட்ட ஜிஓக்களை ரகசிய உத்தரவு போட்டு எரிக்கச் செய்தார். CN அண்ணாதுரையின் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக நெடுஞ்செழியன் பதவி வழங்கப்பட்டது. பொதுப்பணித்துறை மு. கருணாநிதிக்கும் KA மதியழகனுக்கு உணவுத்துறையும், சே. மாதவனுக்கு சட்டத்துறையும், சுகாதாரம் சாதிக் பாக்ஷாவுக்கும், பட்டியலின மக்கள் நலத்துறை சத்தியவாணி முத்துக்கும் ஒதுக்கப்பட்டன. சட்டசபைக்கு தேர்வான திமுக உறுப்பினர் ஒருவர் ராஜாஜியிடம் வந்து, உங்கள் கனவு பலித்துவிட்டது அல்லவா என்றார். அதற்கு அவர், என் கனவல்ல, இறைவனிடம் நான் செய்து கொண்ட பிரார்த்தனை பலித்தது என்றார். நடக்கக்கூடியதாக இருந்தால் கனவில் காணலாம். கனவிலும் நடக்க முடியாத நிலையை சாதிக்கக்கூடியது பிரார்த்தனை, இறைவன் அருள். இப்படி ராஜாஜி விளக்கம் தந்தார். ஆனால் கம்பராமாயணத்தை விமர்சித்து காமரசம் என எழுதியவர் அண்ணாதுரை. அவர் விமர்சித்து எழுதிய கட்டுரைகள் தீ பரவட்டும் என்று புத்தகமாக வந்தது. தொடக்கத்தில் கடவுள் மறுப்பாளராக இருந்து வந்த அண்ணாதுரை திமுகவை தொடங்கியது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். கடவுள் பற்றி கேள்வி எழுப்பிய போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்றார். முன்னதாக பிராமணர்கள் ஆதிக்கத்தை எதிர்த்து வந்த அண்ணா பின் பிராமணியத்தை எதிர்க்கிறேன் என்றார். பிராமணர் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் தன் கட்சியினரை மேட்டுக்குடி என குறிப்பிடுமாறு அறிவுறுத்தினார். இதே காலகட்டத்தில் பிராமணால் ஹோட்டல் என்ற பெயர் பலகையை அழிக்கும் போராட்டத்தை கையில் எடுத்தார். திருவல்லிக்கேணியில் இருந்த முரளிஸ் பிராமணால் கெஃபே பெயர் பலகை அழிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார் பெரியார். கூடவே பிள்ளையார் சிலை உடைப்பு நடைபெற்றது. அது பற்றி அண்ணாதுரையிடம் கேட்டபோது, பிள்ளையாருக்கு தேங்காயையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையார் சிலையையும் உடைக்க மாட்டேன் என்றார். இந்த மாற்றங்கள் தான் ராஜாஜியை திமுக பக்கம் திசை திருப்பியது. 1962 தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் நின்று காமராஜர் ஜெயித்தார்.
அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் தோற்றார். அதே 1967 தேர்தலில் விருதுநகரில் காமராஜ் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். அண்ணாதுரை தன் தொகுதியில் வென்றார். காமராஜ் நின்ற விருதுநகர் ஒரு காலத்தில் நீதி கட்சியின் கோட்டையாக கருதப்பட்டது. அதை அறிந்து போட்டியிட்டார் காமராஜ். அவரது முதலும் கடைசி தோல்வியுமாக அதுதான். அண்ணாதுரையின் கடைசி வெற்றியும் இதுதான். இந்த தேர்தலில் காமராஜ் தோற்றுவிடக்கூடாது என்று அண்ணாதுரை நிதானமாகவும் அனுபவமுள்ள ஒரு தலைவர் சட்டசபைக்குள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டதாக தன் நினைவலைகளில் ராம அரங்கண்ணால் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிரிகள் இடத்தில் கூட அண்ணா கைப்பிடித்த அரசியல் மாண்பு பலரை வியக்கச் செய்தது. அதற்காகவே அவர் பலரால் பாராட்டப்பட்டார். இந்த தேர்தலில் ஈவே ராமசாமி காங்கிரஸையும் காமராஜையும் ஆதரித்தார். ராஜாஜி திமுகவை ஆதரித்து காமராஜையும் பெரியாரையும் எதிர்த்தார். ஆனால் வென்ற பின்னர் தன் ஆட்சியை ஈவேராவுக்கு சமர்ப்பணம் செய்தார் அண்ணாதுரை. திமுகவின் ஆட்சியை 6 மாத காலம் காமராஜ் விமர்சிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் முதல்வராக இருந்த காமராஜ் சகாப்தம் முடிவுக்கு வந்ததுடன் காங்கிரஸ் என்ற தனிப்பெரும் கட்சி இவரது ஆளுமைக்கு பின் தமிழ்நாட்டில் அடையாளம் தெரியாமல் கரைந்து போனது.